என் மயில 2021 பிப்ரவரி ரிலேட்டிவ் மேரேஜ்ல பார்த்தது. ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர் அப்போ இன்ஸ்டால மெசேஜ் அனுப்ப நம்ம பேச ஆரம்பிச்சோம். அதிகமா பழக உன்னை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அப்பதான் நீ எனக்கு ஐ லவ் யூன்னு மெசேஜ் பண்ண. அந்த மொமெண்ட வார்த்தையால சொல்ல முடியாது. அன்னையில இருந்து நம்ம சேட் வீடியோ கால்ஸா மாறிச்சு. ஒன் டே பெரிய டெய்ரி மில்க் கூட நான் வேலை பாக்குற கடைக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணதெல்லாம் மறக்கவே முடியாது. செப்டம்பர் 16 உன் பர்த்டேக்கு நம்ம போன பைக் ரைட், பெஸ்ட் மொமெண்ட்ஸ். அடிக்கடி நீ ஒர்க் பண்ற தியேட்டருக்கு உன்னை பார்க்க வருது, அங்க பேக்கரியில ஒன்னா ஸ்பெண்ட் பண்ற டைம் எல்லாமே ஸ்பெஷல். என் பர்த்டேக்கு நீ சர்ப்ரைஸா ரோட்ல வச்சு கோல்டு செயின் ரிங் போட்டு விட்டு லவ் யூ சொன்னதெல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. மயில நம்ம லவ்ல அதிகமா சண்டை வந்திருக்கு. ஆனா உன்னை விட்டுற கூடாதுன்னு உறுதியா இருந்தேன். யாரு கண்ணு பட்டுச்சோ நமக்குள்ள பெரிய கேப் ஆயிடுச்சு. உன்னை கன்வின்ஸ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ண. கடைசியில எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்ன எல்லாரும் மூவ் ஆன் ஆக சொன்னாங்க. பட் கடவுள் நம்பிக்கையானு தெரியல. ஆனா நம்ம ஹோப் ஒரு விஷயத்துல வச்சா கண்டிப்பா இந்த உலகம் அதை நடத்தும்னு நம்பினேன். பட் எந்த பயனும் இல்ல. இனி எதுவுமே வேணான்னு நம்ம லவ் ஸ்டார்ட் ஆன சிவன்மலை கோவில்லயே போய் முருகன்ட்டு அழுதுட்டு வெளியே வர்றப்போ நீயே அங்க வந்த. இனிமே இப்படி ஆகாதுன்னு வாக்கு கொடுத்த. என் நம்பிக்கை வீண் போகல. நம்ம ரெண்டு வீட்லயும் பச்சை கொடி காட்டிட்டாங்க. உன் கூட எவ்வளவு சண்டை போட்டாலும் அது அன்பு சண்டையா தான் இருக்கணும். சீக்கிரம் உன் கரம் பிடிக்கும் நொடிக்காக உன் காதுமா காத்துட்டு இருக்கேன். ஹாப்பி பர்த்டே மயிலு. என் மயில 2021 பிப்ரவரி ரிலேட்டிவ் மேரேஜ்ல பார்த்தது. ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர் அப்போ இன்ஸ்டால மெசேஜ் அனுப்ப நம்ம பேச ஆரம்பிச்சோம். அதிகமா பழக உன்னை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அப்பதான் நீ எனக்கு ஐ லவ் யூன்னு மெசேஜ் பண்ண. அந்த மொமெண்ட வார்த்தையால சொல்ல முடியாது. அன்னையில இருந்து நம்ம சேட் வீடியோ கால்ஸா மாறிச்சு. ஒன் டே பெரிய டெய்ரி மில்க் கூட நான் வேலை பாக்குற கடைக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணதெல்லாம் மறக்கவே முடியாது. செப்டம்பர் 16 உன் பர்த்டேக்கு நம்ம போன பைக் ரைட், பெஸ்ட் மொமெண்ட்ஸ். அடிக்கடி நீ ஒர்க் பண்ற தியேட்டருக்கு உன்னை பார்க்க வருது, அங்க பேக்கரியில ஒன்னா ஸ்பெண்ட் பண்ற டைம் எல்லாமே ஸ்பெஷல். என் பர்த்டேக்கு நீ சர்ப்ரைஸா ரோட்ல வச்சு கோல்டு செயின் ரிங் போட்டு விட்டு லவ் யூ சொன்னதெல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. மயில நம்ம லவ்ல அதிகமா சண்டை வந்திருக்கு. ஆனா உன்னை விட்டுற கூடாதுன்னு உறுதியா இருந்தேன். யாரு கண்ணு பட்டுச்சோ நமக்குள்ள பெரிய கேப் ஆயிடுச்சு. உன்னை கன்வின்ஸ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ண. கடைசியில எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்ன எல்லாரும் மூவ் ஆன் ஆக சொன்னாங்க. பட் கடவுள் நம்பிக்கையானு தெரியல. ஆனா நம்ம ஹோப் ஒரு விஷயத்துல வச்சா கண்டிப்பா இந்த உலகம் அதை நடத்தும்னு நம்பினேன். பட் எந்த பயனும் இல்ல. இனி எதுவுமே வேணான்னு நம்ம லவ் ஸ்டார்ட் ஆன சிவன்மலை கோவில்லயே போய் முருகன்ட்டு அழுதுட்டு வெளியே வர்றப்போ நீயே அங்க வந்த. இனிமே இப்படி ஆகாதுன்னு வாக்கு கொடுத்த. என் நம்பிக்கை வீண் போகல. நம்ம ரெண்டு வீட்லயும் பச்சை கொடி காட்டிட்டாங்க. உன் கூட எவ்வளவு சண்டை போட்டாலும் அது அன்பு சண்டையா தான் இருக்கணும். சீக்கிரம் உன் கரம் பிடிக்கும் நொடிக்காக உன் காதுமா காத்துட்டு இருக்கேன். ஹாப்பி பர்த்டே மயிலு.